بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا கொஞ்சம் தமிழே கொஞ்சம் லில்லே கொஞ்சம் லில்லே நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு நீ போய் சொல்லு கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே நீ நில்லே நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு நீ போய் சொல்லு டாஸ்மாக் என்கின்ற வாழ்க்கையை சிதைக்கின்ற உயிர் வாங்கும் மதுக்கடை வேண்டாம் டாஸ்மாக் என்கின்ற வாழ்க்கையை சிதைக்கின்ற உயிர் வாங்கும் மதுக்கடை வேண்டாம் வறுமையில் வாடிடும் ஏழையை அழித்திடும் டாஸ்மாக் மதுக்கடை வேண்டாம் அந்த டாஸ்மாக் மதுக்கடை வேண்டாம் அந்த டாஸ்மாக் மதுக்கடை வேண்டாம் மதுக்கடைகளை திறக்காதே பொதுமக்களை சீரழிக்காதே பெரியார் அண்ணா வாழ்ந்திட்டு பெரியார் அண்ணா வாழ்ந்திட்டு பண்பாட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளா டாஸ்மாக் கடைகளா காந்தி பிறந்த குஜராத்தில் மதுக்கடைகள் இல்லையே காந்தி பிறந்த குஜராத்தில் மதுக்கடைகள் இல்லையே அண்ணா பெரியார் பிறந்த தமிழகத்தில் அண்ணா பெரியார் பிறந்த தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் தேவைதானா ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இது ஒரு சமீட்சையான முதல் கட்ட போராட்டமாக இருக்கும். தொடர்ந்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் இந்த போராட்டங்கள் தொடரும். கொஞ்சம் தமிழே கொஞ்சம் லில்லே கொஞ்சம் லில்லே நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு நீ போய் சொல்லு மலரட்டும் 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 மனித நல்லிணக்க
நல்லிணக்கம் மலரட்டும், ஓங்கட்டும் ஓங்கட்டும், சமூக நல்லிணக்கம் ஓங்கட்டும், மறியல் பார் 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 மதுக்கடை மறியல் பார் மதுக்கடை மறியல் பார் மதுக்கடை மறியல் பார் மதுக்கடை மறியல் பார். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் டாஸ்மாக் மதுக்கடையை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு. பெரியார் அண்ணா கொள்கை மது விலக்கு மது விலக்கு மது விலக்கு மது விலக்கு. கலைஞருக்கு டாஸ்மாக் கடைகள் பெரும் இழுக்கு பெரும் இழுக்கு பெரியார் அண்ணா கொள்கை மது விலக்கு கலைஞருக்கு டாஸ்மாக் கடைகள் பெரும் இழுக்கு பெரும் இழுக்கு. தமிழக அரசின் சார்பிலே நடத்தப்படுகின்ற டாஸ்மாக் மதுக்கடைகளால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் கூட குடிக்கு அடிமையாகக்கூடிய கொடூரம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு மதுவால் வரக்கூடிய வருமானத்தை பொருட்படுத்தாமல் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் தழுவிய புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு மதுக்கடை மறியல் போர் நடத்தி மக்கள் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக மதுக்கடைகளை இழுத்து மூட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி ஒத்த கருத்துள்ள கட்சியுடன் இணைந்து போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மதுக்கடை மறியல் போர் வேண்டாம் வேண்டாம், மது கடைகள் வேண்டாம், பொது மக்களை சீரழிக்காது. விட்ட காசிலே விட்ட காசிலே கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். மலரட்டும் 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 மலரட்டும்.
மலரட்டும் மலரட்டும் வெல்லட்டும் 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 சமூக நீதி வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் வேண்டும் 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 பூரண மதுவிலக்கு வேண்டும் பூரண மதுவிலக்கு வேண்டும் 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 பூரண மதுவிலக்கு வேண்டும் பூரண மதுவிலக்கு வேண்டும் மாநில அரசே 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 திறக்காதே 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 மதுக்கடைகளை திறக்காதே மதுக்கடைகளை திறக்காதே 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 மதுக்கடைகளை திறக்காதே மதுக்கடைகளை திறக்காதே பெரியார் அண்ணா வாழ்ந்துட்டு பெரியார் அண்ணா வாழ்ந்துட்டு காந்தி பிறந்த தேசத்தில் காந்தி சிந்தனை இல்லையா காந்தி சிந்தனை இல்லையா காந்தி வெறுத்த சாராயத்தை காந்தி வெறுத்த சாராயத்தை கடை விட்டு விற்கலாமா காந்தி பிறந்த சாராயத்தை கடையை விட்ட காசிலே இலவச திட்டங்கள் தேவையா உடலும் ஈரம் கருகும் போது உடலும் ஈரம் கருகும் போது மருத்துவ காப்பீடு ஒரு கேடா உடலும் வயிறும் கருகும் பொழுது மருத்துவ காப்பீடு ஒரு கேடா குடும்பத்தின் அவலநிலையில் போக்குதடா தடுமாறும் தந்தையில் போதையிலே பிள்ளைகள் எல்லாம் தெரிவிலே தடுமாறும் தந்தையின் போதையிலே மக்களின் ஆரோக்கியம் சீரழிந்தால் நாடு எப்படி முன்னேறும் மக்களின் ஆரோக்கியம் சீரழிந்தால் நாடு எப்படி முன்னேறும் ஐயா ஐயா கலைஞர் ஐயா முற்போக்கு வசனம் எழுதியவரே ஐயா ஐயா கலைஞர் ஐயா முற்போக்கு வசனம் எழுதியவரே டாஸ்மாக் கடைகள் நியாயம் நியாயம் தானா நியாயம் தானா கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே கொஞ்சம் நில்லே நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு நீ போய் சொல்லு எல்லா பிறரும் இறைவனுக்கு இறுதி வெற்றி நமது அணிக்கு எல்லா பிறரும் இறைவனுக்கு இறுதி வெற்றி நமது அணிக்கு மறியல் போர் மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் வேண்டாம் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம் வேண்டும் வேண்டும் பூரண மதுவிலக்கு வேண்டும் மாநில அரசே மதுக்கடைகளை திறக்காதே வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் வேண்டும் பூர்ண மதுவிலக்கு வேண்டும் மாநில அரசே மதுக்கடைகளை திறக்காதே பொதுமக்களை அழிக்காதே பெரியார் அண்ணா வாழ்ந்திட்ட பண்பாட்டு மிக்க தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளா ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பங்கேற்ற ஓர் எழுச்சிகரமான மக்கள் இயக்கமாக மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழகத்திலே மதுவை எதிர்ப்பதற்காக டாஸ்மாக் கடைகளை ஒழிப்பதற்காக இத்தனை ஆயிரம் பொதுமக்கள் இருக்கிறார்களா என்ற உண்மையை மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய எழுச்சிகரமான போராட்டத்தின் வாயிலாக இன்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு போராட்டத்தை பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து கொண்டு இழுத்து வரக்கூடிய கூட்டமாக இல்லாமல் தாங்களாகவே திரண்டு வரக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்வேன் அது மனிதநேய மக்கள் கட்சியுடைய களப்பணியில் மட்டும்தான் காண முடியும் என்பதை
கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், இளைஞர்கள் எந்த மது கலாச்சாரத்துக்கு எந்த இளைய சமுதாயம் அறியப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அதே இளைய சமுதாயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இன்று சாலைகளிலே நாங்கள் அணிதிரட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் மாபெரும் போருடைய முன்னோட்டம் என்பதை தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே ஆரோக்கியமான சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கும். அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படுபவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுபவன் சமுதாயவாதி. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை சமுதாயவாதிகள் அதிகமான எண்ணிக்கையாக கொண்ட ஒரு கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் திரையிட்டு வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே இன்றைய தினம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 53 இடங்களில் பூரண மதுவிலக்கை முன்னிறுத்தி வலியுறுத்தி மதுக்கடை மறியல் போராட்டத்தை காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் இதுவரை 40,000க்கும் அதிகமான மனிதநேய மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுக்கடை மறியல் போராட்டத்திற்கான ஒரு முன்னோட்டத்தை இந்த போராட்டத்தின் வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கி இருக்கிறது. அரசாங்கம் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், என்னவென்று சொன்னால் மதுக்கடையை மூடிவிட்டால் வருமானத்திற்கு என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். குஜராத் மாநிலத்திலே மதுக்கடைகள் இல்லாமலேயே அந்த மாநிலம் முன்னேறிய ஒரு மாநிலமாக தொடர்ந்து இந்தியாவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை பின்பற்றி தமிழக அரசும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி டாஸ்மாக் கடைகளை மூடி தமிழகத்தை ஒரு நல்ல பாதையின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு, அதாவது 2008-2009 டாஸ்மாக் மூலமாக 13,500 கோடி ரூபாய் நிகர லாபத்தை தமிழக அரசு ஈட்டியிருக்கிறது. இந்த ஆண்டிலே அதனுடைய இலக்கு 15,000 கோடி ரூபாயாக தமிழக அரசு நிர்ணயித்திருப்பது ஒரு வெட்கங்கெட்ட செயலாக மனிதநேய மக்கள் கட்சி கருதுகிறது. இந்த வருமானத்தை கொண்டுதான் தமிழக அரசு சலுகைகளையும் கவர்ச்சி திட்டங்களையும் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதை மாற்றி ஒரு நல்ல அரசியலை முன்னிறுத்தி தமிழக மக்களை பெரியார், அண்ணா, ராஜாஜி போன்றவர்களுடைய சிந்தனையின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தமிழக முதல்வரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி, நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது எதற்காக என்றால், தமிழகத்தில் இன்று மதுவை குடித்து மக்கள் மாண்டு போகின்ற காட்சியை அரசு மதுக்கடையை நடத்துகின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அரசு மதுக்கடைகளிலும் டாஸ்மாக் ஒயின் ஷாப்புகளிலும் அங்கே போலியாக தயாரிக்கப்பட்ட மதுக்கள் விற்பனை செய்யப்படுகின்றது. அதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த மதுவால் நாட்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரலாம். இந்த மது இந்த நாட்டில் எப்பொழுது ஒழிக்கப்படுகின்றதோ, முற்றிலுமாக எப்பொழுது அழிக்கப்படுகின்றதோ அதுவரைக்கும் மனித நேய மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும். மது கடைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலரட்டும், மலரட்டும், மனித நேயம் மலரட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும், எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அணிக்கு. மறியல் போல்
டாஸ்மாக் கடைகளா வெட்கக்கேடு காந்தி விருந்த தேசத்தில் காங்கிரஸ் சிந்தனைகள் இல்லையா காந்தி வெறுத்த சாராயத்தை கடைவிரித்து இருக்கலாமா சாராயம் விற்ற காசுகள் இலவச திட்டங்கள் தேவையா குரல் வீரன் கருதுகின்றது மருத்துவ காப்பீடு இருக்காடா அந்த பரிதாபம் குடும்பம் இழக்கும் காசுகள் குடும்ப தலைவன் டாஸ்மார்க்கிலே குடும்ப தலைவி கண்ணீரிலே மக்களின் நாடத்தில் சீரழிந்தால் நாடு எப்படி முன்னேறும் ஐயா கலைஞரே முற்போக்கு வசனம் வெளியேறு டாஸ்மாக் கடைகள் நியாயம் தானா பெரியார் என்ன கொள்கைகளாம் நீதி பேசும் கலைஞரே நெஞ்சுக்கு நீதி இதுதானா கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு வெள்ளட்டும் சமூக நீதி வெள்ளட்டும் எல்லா புகழும் இறைவனுக்கு இறுதி வெற்றி நமதனுக்கு மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம் பூரண மதுவிலக்கு வேண்டும் மாநில அரசு மதுக்கடைகளை திறக்காதே பெரியார் அண்ணா வாழ்ந்திட்ட பண்பாடு தமிழகத்தில் காந்தி எடுத்த சாராயத்தை கடை விடுத்து விற்கலாமா சாராயம் விற்ற காசிலே இலவச திட்டங்கள் தேவையா குடும்பம் ஏலம் தருகும் போது மருத்துவ காப்பீடு இருக்கேனா அந்த பரிணாமம் தினமும் உழைக்கும் காசிலே குடும்ப தலைவன் டாஸ்மார்க்கிலே குடும்ப தலைவி கண்ணீரிலே தடுமாறும் தந்தையின் போதிலே பிள்ளைகள் எல்லாம் தெருவிலே தகப்பன் அடிக்கும் சரக்கிலே குடும்ப மானம் போகுது போதை சமுதாயம் அறியுது அரசாங்க வருமானம் குறையுது மக்களின் ஆரோக்கியம் சீரழிந்தால் நாடு எப்படி முன்னேறும் டாஸ்மாக் கடைகள் நியாயம் தானா இது பெரியார் அண்ணா கொள்கையா நெஞ்சுக்கு நீதி இதுதானா கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு பண்பாட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளா சாராயத்தை
தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே. நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. மலரட்டும் மலரட்டும், மனித நேயம் மலரட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே, இறுதி வெற்றி நமதானிக்கே. மறியல் போர் மறியல் போர், மறியல் போர் மறியல் போர், மதுக்கடை மறியல் போர். வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை, வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை, வேண்டாம் வேண்டாம் பூரண மது விலக்கு. மாநில அரசு, மாநில அரசு, தமிழக அரசு, கலைஞர் அரசு, மது கடைகளை திறக்காதே, பொதுமக்களை சீரழிக்காதே. பெரியார் அண்ணா வாழ்ந்துட்டு, பெரியார் அண்ணா வாழ்ந்துட்டு, பண்பாட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடையா, டாஸ்மாக் கடையா, வெக்கக்கேடு வெக்கக்கேடு, வெக்கக்கேடு வெக்கக்கேடு. சாராய் விற்ற காசில இலவச திட்டங்களா? குடலும் ஈரலும் கருகும் போது, குடலும் ஈரலும் கருகும் போது மருத்துவ காப்பீட்டா? அந்த பரிதாபம் தினமும் உழைக்கும் காசிலே, குடும்ப தலைவர் டாஸ்மாகிலே, குடும்ப தலைவி கண்ணீரிலே, மாறும் தந்தையின் தடுமாறும் தந்தையின். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மார்ச் 7 அன்று அறிவிக்கப்பட்ட தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மதுக்கடைக்கு எதிராக மறியல் போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து காஞ்சி மாவட்டத்தில் செங்கல்பட்டிலும் பல்லாவரத்தில் இப்பொழுது இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இளைஞர் சமுதாயத்தையும் மக்களையும் காக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே மதுவின் என்ற ஒரு அரக்கனை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான நிலை உலகத்திலே, அதுவும் இந்தியாவிலே, தமிழகத்திலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. காந்தி தேசம் என்று சொல்லப்படுகின்ற மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாருடைய கொள்கையைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி நடத்துகிறோம். பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையைத்தான் நாங்கள் காக்கி என்று சொல்லக்கூடிய டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில்தான் மதுக்கடையும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பள்ளிகள், வணக்க ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் மதுக்கடைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இளைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இது ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மனிதநேய மக்கள் கட்சியை தடுப்பதற்கு ஒரு மக்கள் சக்தி இயக்கத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. எப்படி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை போட்ட பொழுது மக்கள் கொந்தளித்து எழுந்து அதை முன்னாள் முதலமைச்சர் வாபஸ் வாங்கினாரோ, அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மதுக்குடைய மறியல் போராட்டம் காரணமாக தமிழக அரசு வாபஸ் வாங்கும் வரை மனிதநேய மக்கள் கட்சி போராட்டம் ஓயாது என்று தெரிவித்திருக்கிறோம்.
கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. வெல்லட்டும் 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 சமூக நீதி வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் 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 சமூக நீதி வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் வேண்டாம் 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 மதுக்கடைகள் வேண்டாம் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டும் 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 பூரண மது விலக்கு பூரண மது விலக்கு வேண்டும் 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 போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தீமைக்கு எதிராக போராட்டம் தீமைக்கு எதிராக போராட்டம் வெல்லட்டும் 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 கோரிக்கைகள் வெல்லட்டும் கோரிக்கைகள் வெல்லட்டும் 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 கோரிக்கைகள் வெல்லட்டும் கோரிக்கைகள் வெல்லட்டும் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு இறுதி வெற்றி தமிழனுக்கு இறுதி வெற்றி தமிழனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு இறுதி வெற்றி தமிழனுக்கு இறுதி வெற்றி தமிழனுக்கு மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மதுக்கடைகளை திறக்காதே மதுக்கடைகளை திறக்காதே பொதுமக்களை அழிக்காதே பொதுமக்களை அழிக்காதே 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 பொதுமக்களை சீரழிக்காதே பொதுமக்களை சீரழிக்காதே அந்தோ அந்தோ பரிதாபம் அந்தோ அந்தோ பரிதாபம் அந்தோ அந்தோ பரிதாபம் அந்தோ அந்தோ பரிதாபம் தினமும் உழைக்கும் காசிலே தினமும் உழைக்கும் காசிலே குடும்ப தலைவன் டாஸ்மாகிலே குடும்ப தலைவன் டாஸ்மாகிலே குடும்ப தலைவி கண்ணீரிலே குடும்ப தலைவி கண்ணீரிலே ஐயா ஐயா கலைஞரே ஐயா ஐயா கலைஞரே ஐயா ஐயா கலைஞரே ஐயா ஐயா கலைஞரே உட்போக்கோசனம் எழுதாதே உட்போக்கோசனம் எழுதாதே காந்தி பிறந்த மண்ணிலே அகிம்சா வழியில் நாட்டிலே உன்னத்தை பெற்றுத் சென்ற இந்திய திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே நாளொரு மேனியாக ஒவ்வொரு மணி நேரமாக குறைத்து தன்னந்தன்னமாக இந்த மதுவிலக்கை நான் பூர்ணமாக அப்புறப்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த கலைஞர் அவர்களே, கடந்த ஆண்டு 100 கோடியாக இருந்த வருமானம் இந்த ஆண்டு 220 கோடியாக வருமானத்தை ஈட்டியிருக்கிறது. இந்த சாராயக்கடை வருமானம் என்று வெட்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் அறிக்கை விடக்கூடிய கலைஞர் அவர்களே, இந்த சாராயக்கடை டாஸ்மார்க்குடைய வருமானத்தால் இந்த நாட்டிலே என்ன அவலங்கள் ஏற்படுகிறது, என்ன துன்பங்கள் துயரங்கள் நிகழ்கின்றன என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நெஞ்சுக்கு நீதி என்ற கொண்டாடக்கூடிய மதுவை ஒழிப்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியாரின் வழியாகவும் அண்ணாவின் வழிகாட்டியாகவும் தன்னை காட்டிக் கொள்கிற கலைஞர் ஒடுக்கப்பட்ட மக்களை முடிவுக்கு கொண்டு வரும், ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சூறையாடும் இந்த மதுவை உடனடியாக மூட வேண்டும். இல்லையே மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு.
சமுதாயம் சீரழிந்தால் நாடு எப்படி முன்னேறும்? போதையில் சமுதாயம் அழியுது, அரசாங்க வருமானம் குவியுது. கொடுப்போம். மத்திய அரசை தீர்மானிப்போம். மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, சேவை அரசியலின் மனசாட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, சேவை அரசியலின் மனசாட்சி. போராட்டம் இது போராட்டம், தீமைக்கு எதிரான போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தீமைக்கு எதிரான போராட்டம். இந்த காட்டுமன்னார் விடுதியில் மது அடைப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இன்றைய தினத்தில் மதுக்கடை மறியல் போராட்டத்திற்கு அரசாங்கத்திற்கு தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி இன்றைய தினத்தில் நாங்கள் இத்தனை வாகனங்களை கொண்டும் இங்கு நாங்கள் மதுக்கடை மறியல் போராட்டத்திற்கு ஆண்களும் கூடிய கோரிக்கையை வைக்கும் பொருட்டு நாங்கள் இந்த மதுக்கடை மறியல் போராட்டத்தை இந்த மார்ச் 7ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். மனிதநேயம் மலரட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும், எல்லா போரும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமதனிக்கு. மறியல் போர், மறியல் போர், மதுக்கடை மறியல் போர், வேண்டாம், வேண்டாம், மதுக்கடைகள் வேண்டாம், வேண்டும், வேண்டும், பூரண மதுவிலக்கு வேண்டும். மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, மதுக்கடைகளை திறக்காது, மதுக்கடைகளை திறக்காது, பொதுமக்களை சீரழிக்காது. பெரியார் அண்ணா வாழ்ந்திட்டு பண்பாட்டு தமிழகத்தில் குறியே கெடுக்கும் என்ற விளம்பரம், டாஸ்மாகில் கடைகள் மறுபுறம், மானக்கேடு மானக்கேடு, தமிழ்நாட்டுக்கு மானக்கேடு. காந்தி பிறந்த குஜராத்தில் மதுக்கடைகள் இல்லையே, காந்தி பிறந்த குஜராத்தில் மதுக்கடைகள் இல்லையே, மதுக்கடை லாபம் இல்லாமல் குஜராத் மட்டும் முன்னேறுது. சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தமிழக அரசே சிந்திக்க வேண்டும். மதுக்கடைகளை மூடிவிட்டு அரசாங்க வருமானத்திற்கு மாட்டு திட்டம் போட்டு வீடு, ஏற்றுமதி வளருது, எல்லா வளமும் இருக்குது. மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று மார்ச் 7ஆம் தேதி மாநிலம் தழுவிய மதுக்கடை மறியல் போர் செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார்குடி, விருதாச்சலம், சிதம்பரம் ஆகிய 3 பகுதிகளில் இன்றைய தினத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தமிழக அரசுக்கு வைத்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை பாழாக வேண்டாம் என்றும் இளைய சமுதாயம் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பூரண மதுவிலக்கு இந்த தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இந்த அரசாங்கத்திற்கு கூறி எங்களுடைய இந்த கோரிக்கையை இந்த மறியலின் வாயிலாக அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம். கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. எல்லா புகழும் இறைவனுக்கே, இறுதி வெற்றி நமதனிக்கே. மலரட்டும், மலரட்டும், மனிதநேயம் மலரட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும்.
வேண்டும். மாநில அரசு மது கடைகளை திறக்காது, பொது மக்களை சீரழிக்காது. மாநில அரசு மது கடைகளை திறக்காது, பொது மக்களை சீரழிக்காது. கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. பண்பாட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளா பிறந்த தேசியத்தில் காந்திய சிந்தனைகள் இல்லையா? காந்திய சிந்தனைகள் இல்லையா? காந்தி வெறுத்த சாராயத்தை கடைபிடித்து நிற்கலாமா? கடைபிடித்து நிற்கலாமா? சாராய விட்ட காசிலே இலவச திட்டங்கள் வேலையிலான தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் மதுக்கடை மறியல் போராட்டம் ஏன் எதற்கு சொன்னால் தமிழகத்தில் மதுவினால் அநியாயமாக மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றனர். ஏன் மது அருந்தி வாகனம் ஓட்டுகின்ற காரணத்தினால் அதனால் விபத்தில் ஏற்படுகின்றன. அந்த விபத்தின் மூலம் பல்வேறு வெளியாகிறார்கள், பெண்கள் ஏற்படுகின்றார்கள், பல்வேறு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் மதுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. காந்தி பிறந்த குஜராத்தில்
மதுக்கடைகள் இல்லையே, மதுக்கடைகள் லாபம் இல்லாமல் குஜராத் மட்டும் முன்னேறுது. சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தமிழக அரசு சிந்திக்க வேண்டும். மூடிவிடு, மூடிவிடு, மதுக்கடைகளை மூடிவிடு. கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. மருத்துவ காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சவக்குழிக்கு செல்வதற்கு முன்னால் பணங்களை வாங்கிவிட்டு செல்லுங்கள் என்கின்ற ஒரு கவர்ச்சி அரசியலையும் பிளத்தின் முன்னால் வைத்து நடத்தக்கூடிய அவலகரமான நிலையை இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி செய்தாலும் கருணாநிதி ஆட்சி செய்தாலும் டாஸ்மாக் கடைகள் எங்கே திறக்கப்படுகின்றது? ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, நடுத்தர மக்கள் வாழக்கூடிய பகுதி, சாமானிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுகிறது. ஜெயலலிதா இருக்கக்கூடிய போயஸ் கார்டனிலேயோ, கருணாநிதி இருக்கக்கூடிய கோபாலபுரத்திலேயோ இன்றைக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுகிறதா? அவர்கள் எல்லாம் மேட்டுக்குடி மக்கள், அவர்கள் எல்லாம் விஐபிக்கள் என்கின்ற அடிப்படையில வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களும் பாட்டாளி மக்களும் தொழிலாளி வர்க்கங்களும் மதுவின் மூலமாக, சண்டை சச்சரவுகளின் மூலமாக, வழக்குகளால் இன்றைக்கு சிறைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவலகரமான நிலைகளை எல்லாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, இந்த அரக்கனை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு அரசியல் என்றால் பல்வேறு கணக்குகளை வைத்துக் கொண்டு தேர்தலில் அரசியலில் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மனிதநேய மக்கள் கட்சி உன்னதமிக்க இந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு தமிழகத்திலே வீறு கொண்டு எழுந்திருக்கின்றது. மத்திய அரசு, மாநில அரசு மதுக்கடைகளை திறக்காது, சீரழிக்காது, சீரழிக்காது, பொதுமக்களை சீரழிக்காது. பெரியார் அண்ணா வாழ்ந்திட்ட பண்பாட்டு தமிழகத்தில், பண்பாட்டு தமிழகத்தில் வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. காந்தி பிறந்த தேசத்தில் காந்திய சந்திரன் இல்லையா? காந்தி வெறுத்த சாராயத்தை கடை விரித்து விற்கலாமா? சாராயம் விற்ற காசிலே இலவச திட்டங்கள் தேவையா? உடலும் ஈரலும் கருகும் போது, உடலும் ஈரலும் கருகும் போது மருத்துவ காப்பீடு தேவையா? ஐயா, ஐயா கலைஞரே, முற்போக்கு வசூலியவரே, டாஸ்மாக் கடைகள் திறப்பது நியாயமா? கலைஞர் அரசு, திமுக அரசு மதுக்கடைகளை மூடிவிடு, மதுக்கடைகளை மூடிவிடு. குடியை கெடுக்கும் என விளம்பரம் செய்துவிட்டு டாஸ்மாக் கடைகளை திறக்கலாமா? மூடுவோம், 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 மதுக்கடைகளை மூடுவோம். தாலி அறுக்கும் மதுக்கடைகளை, தாலி அறுக்கும் மதுக்கடைகளை மூடுவோம், மூடுவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த மறியல் போராட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த தமிழகத்திலே காந்தி பிறந்த மண், காந்தியின் தேசம் என்று உரிமை கொண்டாடக்கூடிய காந்தியினுடைய கொள்கையை இந்திய அளவிலே எடுத்துச் சொல்லி, தமிழக அளவிலே எடுத்துச் சொல்லி ஆட்சி அதிகாரத்தை, அதிகார மையங்களை தன்னுடைய கையக வசப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சுட்டிக்காட்டு முகமாக இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற தமிழகம் தேசம் தழுவிய இந்த மதுக்கடை மறியல் போராட்டத்திலே இன்றைய காலை சூரியன் உதித்தலிருந்து அது மறையக்கூடிய நேரம் தொட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்திலே இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் சந்திப்பு நிலையத்திலும், மேற்கு மாவட்டத்திலே தென்காசியிலும் இதே நேரத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை அன்பர்களே, நண்பர்களே, படித்தோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, இது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக அரசியல் நோக்கத்திற்காக வேண்டி நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இந்த இந்திய தேசத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக இந்த இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த போராட்டம்
காந்தியுடைய பெயரை தன்னுடைய குடும்பத்துக்கு சூட்டக்கூடிய, காந்தியுடைய கொள்கையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பிடித்த காங்கிரஸ் ஆட்சி. அவருடைய நேருடைய ஆட்சிக்கு பின்னால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று காந்தியுடைய பெயரை தன்னுடைய குடும்பத்துக்கு ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த தேசம் சுதந்திரம் அடைந்த உடனே காந்தி என்ற பல கனவுகளிலே இந்தியாவிலே பரிபூர்ணமாக இந்த மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக எந்த அரசியல் கட்சியாவது போராடி இருக்கா? இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய திமுக இருக்கட்டும், ஆட்சி செய்ய துடிக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும், இந்த மதுக்கடைக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கா? நிச்சயமாக இல்லை. மலரட்டும் 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 வெல்லட்டும் 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 நீதி வெல்லட்டும் நீதி வெல்லட்டும் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் கொடி நாட்டுக்கு கொடி அப்படியே பாருங்கம்மா, ஒரு 3 பேர் அடுத்த வண்டி கொடுப்பாங்க. கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. சொல்லல மனித நேயம் மலரட்டும். ஆமா ஓடி போகிறேன். மறியல் போர் மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் வேண்டாம் மாநில அரசே தமிழகத்தில்
கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. மலரட்டும் மலரட்டும் மனிதனே மலரட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும், எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அணிக்கு. மறியல் போர் மறியல் போர், மதுக்கடை மறியல் போர், மறியல் போர் மறியல் போர், மதுக்கடை மறியல் போர். வேண்டாம் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம், வேண்டும் வேண்டும் பூரண மதுவிலக்கு வேண்டும். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மதுக்கடைகளை திறக்காதே, பொதுமக்களை சீரழிக்காதே. பெரியார் அண்ணா வாழ்ந்திட்ட பண்பாட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளா, கடை விரித்து நிறுத்தலாமா? சாராயம் விற்ற காசிலே உடலும் ஈரலும் கருதும் போது மருத்துவ காப்பீடு ஒரு கேடா? சாராயம் விற்ற காசிலே இலவச திட்டங்கள் தேவையா? உடலும் ஈரலும் கருதும் போது மருத்துவ காப்பீடு ஒரு கேடா? அந்த அந்த பரிதாபம் தினமும் உழைக்கும் காசிலே குடும்ப தலைவன் டாஸ்மாகிலே, குடும்ப தலைவி கண்ணீரிலே. தமிழகம் முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மார்ச் 7 அன்று இன்றைக்கு மாபெரும் மதுக்கடை மறியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். தமிழகம் ஒரு மதுவிலக்கு பெற்ற மாநிலமாக, மது இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறை மதுவினாலே சீரழிந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் தழுவிய மதுக்கடை மறியல் போர் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக வேலூரில் இந்த இடத்துல இன்றைக்கு இந்த மதுக்கடை மறியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வேலூரில் இருக்கக்கூடிய இந்த 1101 என்று சொல்லக்கூடிய கஸ்பாவில் இருக்கக்கூடிய இந்த மதுக்கடை பொதுமக்களுக்கு மிகவும் பாதிப்பு தரக்கூடிய, பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்புறம் ஒரு இந்துக்களுடைய வழிபாட்டு தலமும் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமும், அதே நேரத்தில் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடை வேலூர் மாநகராட்சி மேயர் அவருடைய சொந்த கட்டிடத்தில் இறங்கி வருவது வெட்கக்கேடான விஷயம். இதை உடனடியாக அவர்கள் அகற்றி இந்த குடியிருப்பு பகுதியில் தினந்தோறும் குடிகாரருடைய தொல்லைக்கு பொதுமக்கள் உள்ளாகி வருகின்றார்கள். உடனடியாக இந்த கடையை அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மதுக்கடை மறியல் போருக்கு பின்னால் திரும்பவும் ஒரு மதுக்கடை மறியலை வேலூருக்காக தனியாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டு இந்த மதுக்கடை மறியல் போரில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மறியல் போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மதுவுக்கு எதிராக அணிதிரண்டு உள்ளார்கள். கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இருந்து மதுக்கடைகள் ஓட ஓட விரட்டி எடுக்கப்படும் ஒரு காலம் வந்தே தீரும். அதுவரை மனிதநேய மக்கள் கட்சி போராடும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுக்கடை மறியல் வேலூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துடைய அனைத்து நகரங்களிலும் இன்றைக்கு பெரும் எழுச்சியோடு ஆயிரக்கணக்கான மக்களுடைய துணையோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பெரும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பு தோழர்களே, இந்த டாஸ்மாகினால் வரக்கூடிய தீமைகளை பற்றி, மதுவினால் உருவாகக்கூடிய தீமைகளை பற்றி இன்றைக்கு அரசாங்கம் நன்றாக அறிந்திருந்தும் கூட மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படாமல், மக்களுடைய உடல் நலனை பற்றி கவலைப்படாமல், வருமானம் மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் போது
மது விற்பனை செய்வதுதான் பெரிய அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த கொள்கையா என்பதை மூலறிஞர் கலைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மறியல் போரில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உங்களை எல்லாம் இங்கு அநீதிக்கு எதிராக தீமைக்கு எதிராக ஒன்று திரட்டிய ஏக இறைவனான அல்லாஹ்விற்கும் என்னுடைய நன்றியை செலுத்தியவனாக சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. அமல்படுத்து 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 பூரண விளக்கை அமல்படுத்து. மனிதநேய மக்கள் கட்சியின் தோழர்களே, சகோதரிகளே, அருப்புக்கோட்டை வாழ் வியாபாரிகளே, பொதுமக்களே, மாற்று மத நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நின்றுவிட பிரார்த்தனை புரிந்தவனாக இந்த கண்டன உரை உங்கள் மத்தியிலே ஆற்ற இருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, மதுவோட தீமைகளை மேடை போட்டுதான் பேரணி நடத்திதான் அறிய வேண்டிய நிலையிலே இந்த தினத்திலே மக்கள் இல்லை. நாம் அன்றாடம் நம்முடைய சாலை ஓரங்களிலே, நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய அண்டை வீட்டாரிடத்திலே, நம்முடைய சகோதர சகோதரர்கள் மத்தியிலே மது அருந்தியவர்கள் படுகின்ற பாடுகளையும் கண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே தமிழகம் அளவிலே 54 இடங்களிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மதுக்கடைகள் முன்பு மறியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டை பகுதியிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழகத்திலே மதுக்கடைகள் அரசால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழலும் இலவசங்களை இந்த அரசுகள் அள்ளி தெளித்துக் கொண்டு தம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அரசு மதுக்கடைகளை ஏற்றி நடத்துவதால், அரசே மதுக்கடைகளை சொந்தமாக நடத்துவதால் அரசுக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான வருவாய் ஏற்படுகின்றதாக கருணாநிதி ஒரு செய்தியை சொல்கின்றார். எதுக்கு வருவாய்? ஒரு கூலிக்காரனிடமிருந்து அவன் மது அருந்தக்கூடிய பணத்திலே 200 ரூபாயை பிடுங்கி 150 ரூபாய்க்கு இலவச டிவியும் மின்சாரமும் இலவச அடுப்பும் 2 ஏக்கர் நிலமும் கொடுப்பது தேவையா?
திரட்டும் காட்டாற்று வெள்ளத்திலும் எதிர்த்து முன்னேறும் ஆற்றல் உண்டு. கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பில் தமிழகத்தில் 100 இடங்களில் இன்றைக்கு மதுக்கடைகளை மறியல் செய்கின்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மதுக்கடைகள் இன்றைக்கு முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தினை மனிதநேய மக்கள் கட்சி முன்னெடுத்து சென்றிருக்கின்றது. பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்திற்காய் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மதுக்கடை மறியல் போராட்டத்தை இங்கே நடத்துகின்றது. அன்பார்ந்த மனிதநேய சொந்தங்களே, காவல்துறையினுடைய நல்ல அதிகாரிகளே, இந்த அரசுக்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுடைய அரசுக்கு உளவுத்துறை வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், காவல் நிலையங்களிலே போலீஸ் ஸ்டேஷன்களிலே பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகளிலே 70% வழக்குகள் குடிபோதையிலே மது அருந்திய காரணத்தினாலே போதை தலைக்கேறிய நிலையிலே ஒருவன் செய்த குற்றத்திற்காகத்தான் 70% வழக்குகள் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய கொலைகளாக இருந்தாலும், கற்பழிப்பு சம்பவங்களாக இருந்தாலும், கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும், வாகன விபத்துகளாக இருந்தாலும், அத்துணை குற்ற செயல்களுமே ஒருவன் போதை அருந்திய காரணத்தினாலே, மது அருந்திய காரணத்தினால்தான் நடைபெறுகிறது என்பதை காவல் நிலையங்களிலே பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகளிலே இருந்து நம்மால் உணர முடிகிறது. மதுக்கடைக்கு எதிராக போராட்டம்,